நாராயண ராம். இன்று நாம் ஒரு விஷயத்துக்கு குறித்தாக பேசப் போகின்றோம். இது பொதுவாக மக்கள் பேச விரும்பாத விஷயமாகும். இதன் பெயர் எடுத்தால் மக்களுக்கு பயம் ஏற்படும். அவர்கள் இதை பற்றி பேசுவதிலிருந்து தப்பிக்கின்றனர். அந்த விஷயம் இறப்பு. இறப்பின் எண்ணம் வரும்போது பெரும் பயம் உருவாகின்றது. மேலும் நாம் அதை பற்றி பேசுவதை தவிர்க்கின்றோம். ஆனால் இறப்பு என்பது ஒரு உண்மை. அதை கட்டுப்படுத்த முடியாது. விரைவில் அல்லது பின்னர் ஒவ்வொருவரும் இதை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அதற்கு பயம் ஏன்? நான் உங்களுக்கு புத்தகங்களில் என்ன படித்தது என்பதை சொல்ல மாட்டேன். நான் என்னை பொறுத்து அனுபவித்ததை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 89 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. எனது அனுபவத்தின்படி சில ஆண்டுகளுக்கு முன் எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் நான் அடுத்த நாள் 11 மணிக்குள் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று நானும் கண்டேன். அது ஒரு கனவாக இருந்தது. ஆனால் நான் வெள்ளை உடைகள் அணிந்திருக்கிறேன். படுக்கையில் உட்கார்ந்து எனது மனதில் இப்போது நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் என் மனதில் பல பணிகள் மறைந்திருந்தன. நேரம் வந்தது. ஆனால் 11 மணிக்கு பிறகும் நான் இறக்கவில்லை. அந்த கனவை கண்டு நான் புரிந்து கொண்டேன். இயற்கை எனக்கு இன்னும் நேரம் கொடுத்தது. ஏனெனில் சில பணிகளை முடிக்க விரும்புகிறது. அதனுடைய பின் மற்றொரு சம்பவம் நடந்தது. நான் காத்து ஷியாம்ஜி கோவிலுக்கு சென்றேன். திரும்புவதற்குள் இரவு 11 மணியளவில் எனது கார் முன் நீலகாய் பசு கூட்டம் வந்தது. இதனால் எனது கார் பெரும் சேதமடைந்தது. ஆனால் எனக்கு ஒரு ஊர்ச்சட்டும் கிடைக்கவில்லை. பின்னர் ஒரு அறியாத மனிதன் எப்படியோ வந்து என்னை கேட்டான், என்ன நடந்தது? நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? இந்த விபத்திற்கு பிறகு நான் உணர்ந்தேன், இது ஒரு குறிப்பு தான். இயற்கை எனக்கு புதிய வாழ்க்கையை வழங்குகிறது. மேலும் சில பணிகளை நான் முடிக்க வேண்டும். நான் வீட்டுக்கு திரும்பி இதில் பலதை நன்கு சிந்தித்தேன் மற்றும் இப்போது உணர்ந்தேன், எனது இறப்பு நிச்சயமாக இருந்தது. ஆனால் அந்த நீலகாய் எனது இடத்தில் இறந்தது. இயற்கைக்கு எனது மூலம் பல பணிகளை செய்ய வேண்டும். என் வழியில் நடந்த அனைத்து சம்பவங்களும் எனக்கு பெரும் தாக்கத்தை அளித்தது. மேலும் நான் என்னுடைய சக்தியை கொண்டு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். இந்த எல்லாவற்றையும் நான் தனியாக செய்கிறேன் என்று அல்ல. இயற்கை எனக்கு இந்த பணிகளை செய்யச் சொல்கிறது. எனது பழைய பிறவிகளில் செய்த நல்ல கிரமங்களாலும் அல்லது எண்ணங்களாலும் எனக்கு இந்த உடல் கிடைத்திருக்கலாம். நான் இயற்கையின் மூலம் செய்யும் அனைத்திலும் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் மற்றும் திருப்தியாக இருக்கின்றேன். நான் பரமாத்மாவுக்கு நன்றி கூறுகிறேன். அவர் எனக்கு பிறப்பு கொடுத்தார் மற்றும் நல்ல பணிகளை செய்ய வழிகாட்டியுள்ளார். எல்லோருக்கும் இறப்புக்கு பயம் இருக்கின்றது. ஆனால் இறப்பு எனக்கு எச்சரிக்கை கொடுத்தது. அது வருவதாக. மேலும் இயற்கை என்னை ராம் நாராயண ராமின் மூலம் காப்பாற்றியது. இதில் மிகுந்த சக்தி உள்ளது. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னிடம் மிக தெளிவாக உணரப்படுகிறேன். சில மக்கள் எனக்கு சித்தரிக்கப்பட்டுள்ளவர்கள். உதாரணமாக ஹரலால் சௌதரிய மற்றும் துர்கா லீல். அவர்கள் முன்னர் கோழி மற்றும் பசுக்களை வாங்குவதிலும் விற்குவதிலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்போது நாங்கள் சேர்ந்தோம் மற்றும் எங்கள் குருவின் ஆசிரமத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர்கள் உடல், மனம் மற்றும் பணத்துடன் எனக்குடன் இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். அதை சொல்ல முடியவில்லை. நாம் அனைவரும் அறிந்திருப்பது என்னவென்றால், சமுதாயத்தில் சில மக்கள் பிறரை கீழிறக்க முயற்சிப்பவர்கள் உள்ளனர். சமுதாயத்தில் நெகட்டிவ் சக்திகள் உள்ளன. அவை நம்மை நிறுத்த முயற்சிக்கும். நாம் ஏதாவது நல்லது செய்யும் போது சிலர் நம்மை நிறுத்த முயற்சிக்கின்றனர். ஆனால் இந்த நெகட்டிவ் சக்திகளை புரிந்து கொள்ளும் மக்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள். நான் ராம் நாராயண ராமின் பரப்புதலுக்கு என்னையும் நெருக்கவில்லை. ஆனால் என் உடன் பணியாற்றுபவர்கள் சமுதாயத்தில் பலரால் கஷ்டப்படுகின்றனர். நான் அவர்களுக்கு எப்போதும் சொல்லுகிறேன், இது அனைத்து நெகட்டிவ் சக்திகள். அவர்களால் கவனிக்க வேண்டியதில்லை. தேவதைகளும் ராகவுகளும் உள்ளன. மக்கள் தங்களின் எண்ணத்தை மாற்ற முடியாது. அவர்கள் மனப்பான்மையானவாறு செயல்படுவார்கள். நான் அவர்களிடம் சொல்கிறேன், பயப்படாதீர்கள், இது உங்கள் பிரீட்சை. இந்த நெகட்டிவ் சக்திகள் உங்களை நீக்க விரும்புகிறார்கள். இதனால் நான் பலவீனமாக போகுவேன். நெகட்டிவ் சக்திகள் நாம் பலவீனமாக இருப்பவர்களாக இருக்கும்போது மட்டுமே செயல்படுகின்றன. ஆனால் இது எங்களுடன் நடந்து கொள்ளாது. எங்கள் குழுவில் அனைத்து நல்ல மனிதர்களும் சேர்ந்துள்ளனர். நாம் ஒன்றாக பணியாற்ற எத்தனை மக்கள் சேர்ந்துள்ளார்கள்? எனக்கு அவர்களின் எண்ணிக்கையை கூற முடியாது.
அவர்கள் அனைவரும் ராம் நாராயண ராமுக்காக பணியாற்றுகின்றனர். நாம் பல இடங்களில் சத்சங்கங்களை நடத்துகிறோம் மற்றும் மக்கள் எங்களுடன் சேர்ந்து ராம் நாராயண ராமின் செய்தியை வீட்டுக்குள் வீடு கொண்டு செல்வார்கள். மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களின் வாழ்க்கைகள் ராம் நாராயண ராமின் மூலம் வெற்றிகரமாக மாறி வருகின்றன. மக்கள் பிறப்பு மற்றும் இறப்பை புரிந்து கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களின் பயங்கள் அனைத்தும் இல்லாமல் போகின்றன.